ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன சீன் நான் எங்கே வச்சுருந்தேன், ஜேகே வந்து அப்படியே சைக்கோ மாதிரி, அவர் சைக்கோ அப்படின்னு ஜேஹோப்புக்கு தெரியும். ஸோ அதோட நிறுத்திப்பேன். ஸோ அதோட கான்டினியூஷன் இது. இப்போ ஜேகே தான் ஜேஹோப்பை பார்த்துட்டா, இவங்களுக்கு என்ன ஐடியா, என் பேரண்ட்ஸை எடுத்து கொன்னுட்டு என்ன திமிரு மயிறு, என்கிட்டக்கு கெட்டோம் திமிரு மயிறு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பார்க்குறாரு ஜேகோப்பை. இதை பார்த்துட்டு ஜேகோப் வந்து வா போடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இவ்வளோ கூட்டிகிட்டு போகும்போது ஜேகே வந்து காண்டில் இருக்காரு, சரியான காண்டு. என்ன தீவிரமோ எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டு இப்படி நான் அண்ணாத்தையும் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். அப்படி வந்து கோவத்தோடு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜேகப் வந்து ஜேகே இங்கே பார், அவங்கள நீ கொன்னுட்டா அவ்வளோதான், அத்தோடு முடிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லவும், எப்படி என்னை மறக்க சொல்கிறா, என் பேரண்ட்ஸா கொன்னுட்டா, இதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிங்க, நாங்கள் இதுவுமே பண்ணலாம் அப்படி இப்படின்னு வந்து நடிச்சுட்டு நின்னாங்க அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல. இப்போ ஜேகப் தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே பாரு ஜேகே, நீ வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆகு, அவனை நீ கொன்னுட்டா விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். எப்படி ஈஸியாக விட சொல்கிற, அவங்க செத்தே போனாலும் நான் இந்த சைக்கோ தரத்தை சுத்தமாக மாற்ற மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. இப்போ வந்து கரெக்டாக இப்போ ஹோபி வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாரு. அந்த இடத்த வந்து பார்த்தா ஃபுல்லாக கேங்ஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த கேங்ஸ்டர் இடத்துக்குள்ளே அப்படி செக்கு வந்து நுழையிறாரு. அங்கே இருக்க ஒரு ஹெட் இருப்பார். ஸோ அந்த ஹெட்டு ஜேகேவை பார்த்துட்டா, வெள்ளன் ஜேகே, நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். பாஸ், நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்லுவோம். அந்த பாஸுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஜேகே வந்து அப்படியே ஒரு கத்தியோ ஒரு கன்னை அப்படியே கையில் எடுத்து அப்படியே வந்து அந்த ஹெட்டை அப்படியே குத்தி கீச்சு அப்படியே கன்னோட அப்படியே ஷூட் பண்ணியே கில் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜேகப் வந்து ஜிக்கி என்ன ஜேகே பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்கவும், பாஸ் நான் இருக்கேன் பாடுற பாஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஒரு சேர் இருக்கும், அந்த சேரை அப்படியே போய் உட்கார்றாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஜேகப் வந்து, ஜேகே நீ தப்பு பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லுவோம். தப்பா, இன்னி இந்த வேர்ல்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஃபுல் கண்ட்ரியும் என்னோட கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லவும், என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து கேட்குவோம். நான் மாஃபியாவாக போகிறேன், மாஃபியா சைக்கோவாக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ வந்து ஒரு மாதிரி ஜேகப் வந்து முடிக்கிறாரு. டேய், உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு இனி என் ஆட்டத்தை மட்டும் பாரு ஜேகப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறாரு. இப்போ டே சைட் பார்த்தோம்னா டே வந்து ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப இன்னசென்ட்டு, பார்க்க அப்படி பச்சை குழந்த மாதிரியே இருப்பார். இவருக்கு கோவம்னா என்னன்னே தெரியாது, ரொம்ப சாஃப்ட் டைப். இப்போ வந்து டே வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு. இப்போ டே தான் ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்காரு, மேக்ஸ் கூட போயிட்டுருக்காரு. டே, எப்படியாவது நம்ம வந்து இந்த டிகிரியை பாஸ் பண்ணி ஆகணும்டா, அப்போ தான் நம்ம அடுத்த டிகிரி போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லவும், டே பார்த்துக்கலாம் வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு அப்படி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டே தான் அப்படி காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஸோ டேவை பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டே வந்து ஒரு மாதிரி டே அப்படியே குழந்த மாதிரி பண்ணுவார், ரொம்ப ஜாலி டைப், அப்புறம் ஃப்ரெண்ட்லி டைப், அப்புறம் சீக்கிரமாக வந்து எல்லாத்துக்கிட்டேயும் மிங்கிள் ஆயிடுவார். இப்போ டே தான் அப்போ வந்து உட்கார்றாரு. அவர் பக்கத்தில் இப்போ ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு, டே என்ன டே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அமைதியாக இரு மீமி அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்படி இல்லை டே, நீ இன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு வந்து அப்படியே வந்து ஃப்ளோட் பண்ணேன். இப்போ டே தான், மீமி நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு எனக்கு தெரியுது,
பட் எனக்கு இந்த மாதிரி லவ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு தெரியும் டி. ஆனால் நீ ரொம்பவே பாவப்பட்ட ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு என்னோட கேரக்டரை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லடி உன் மேலே நான் வந்து லவ் ஃபாலின் ஆகிருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல. நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி டே அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீமி வந்து அங்கேருந்து போயிட்டா. இப்போ வந்து மேக்ஸ் வந்து வந்துட்டு என்ன மச்சா ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லுவான். டே அமைதியாடுறா, எனக்கு இந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதுவே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லவும் நீ யாருக்கிட்ட போய் மாட்ட போறியோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா இல்லை நீ இப்படியே நீ யார்கிட்ட போய் மாட்ட போறியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ சார் வந்து உள்ளே வந்துட்டு ஓகே எல்லாருமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டாபிக் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க டாபிக் வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து டேக்கு வந்து வேறு மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கு. என்னென்னா இந்த சைக்கோஸ் அந்த மாதிரி இருக்கவங்க அவங்கள பற்றி லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கணும் அப்படின்னு அந்த டாபிக் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு மேக்ஸ் வந்து மச்சான் எப்படி மச்சான் நீ எடுக்க போகிற அப்படின்னு கேட்குவான். வேறு வழி இல்லை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அங்கே ஆக்சுவலாக அங்கே வந்து டே வந்து நடந்து போயிட்டுருக்க ஜேகே காரை விட்டு அப்படியே பயங்கர கோபத்தோடு இறங்கி கன்னை எடுத்து ஷூட் பண்ணிகிட்டே இறங்குறாரு. இதை பார்த்துட்டு டே வந்து ஒரு நிமிஷம் ஜர்க்காகி ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. டேவை சுற்றி அப்புறம் அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிட்டு இப்போ ஜேகே தான் அங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. வில்லன் லைக் அவரை வந்து டென்ஷன் ஆக்கணவங்கள அப்புறம் வில்லன்களை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஜேகே வந்து ஒரு மாஃபியாவாக மாறிட்டார். டே இப்போ தான் காலேஜ் போகிறாரு. ஜேகே மாஃபியா. இப்போ அவருக்கு வந்து 27 ஏஜ் அந்த மாதிரி. இப்போ வந்து இப்படி இருக்க இப்போ வந்து டே வந்து ஜேகே ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டே இருக்காரு. இதை வந்து ஜேகேவோட பாடிகார்ட் வந்து நோட் பண்ணுறாரு. இன்னும் இந்த பையன் ஒரு மாதிரியாகவே பார்க்குறான் அப்படின்னு நோட் பண்ணுறாரு. ஸோ நோட் பண்ணிட்டு ஓகே ஏதோ ஒன்று அப்படின்னு வந்து சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ டேவோட மனசுக்குள்ளே தான் என்ன இப்படி இருக்கான், இவன் சைக்கோவாக இருப்பானோ அப்படின்னு வந்து ஒரு மாதிரி யோசிக்க. ஆனால் ஒரு சைடு இவன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான், இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பர்சன் ஒரு ஜென்டில் பர்சனாக நம்ம மாற்றிடணும் அப்படின்னு டேவோட மனசில் வந்து இப்போ ஒரு மாதிரி எண்ணம் வந்து ஓடுது. ஸோ இந்த எண்ணத்தை வந்து மேக்ஸ் வந்து புரிஞ்சுட்டு டே மச்சான் இந்த சைக்கோங்களை வந்து நீ வந்து நல்லவங்கள மாற்றணுன்னா அது பெரிய தப்புடா. அவங்கள சைக்கோவாக இருந்து நார்மலாக மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். மாற்ற முடியும்டா, பாசத்தால் முடியும், அன்பால் முடியும், அக்கறையால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். டே அவன் இதயமே இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கலாம் மச்சான், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே வந்து ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் வந்து போகிறாரு. ஓகே செல்ல குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும்டா. அன்டில் தென் ஸ்டே டியூன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய் பாய் செல்ல குட்டீஸ். பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பாய்.